இவங்க என் பொண்ணு டேனியா. இன்றைக்கி இவங்களுக்கு 14th இயர் முடிஞ்சு 15th இயர் ஸ்டார்ட் ஆகுது. சின்ன வயசில் பயங்கர அட்டகாசம் பண்ணுவாங்க. பட் இப்போ பர்ஃபெக்ட் டீனேஜர், பயங்கர ப்ரைவேட் பர்சன், ரொம்ப சைலண்ட், தனக்கு வேண்டியதை தானே செஞ்சுப்பாங்க, எந்த தொல்லையும் கிடையாது. ஷீ இஸ் குட் அட் ஸ்டடீஸ், அவங்க வேலையெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. we are blessed parents. நாளைக்கு அவங்களுக்கு வெளியில் எங்கேயும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கிறதுனால. அதனால் நாங்களே வீட்டில் சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணி நைட்டே செலிப்ரேட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அவங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. யூஸ்வலாகவே பர்த்டேலாம் சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் அட்லீஸ்ட் வெளியிலையாச்சும் எங்கேயாச்சும் போவோம். இப்போ அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால வெளியில் போக முடியல. இதுதான் நான் நெக்ஸ்ட் டே ஈவினிங் போல் ரெஸ்டாரண்ட் கட்டிட்டு போன சாரீ. நியர்பை ரெஸ்டாரண்ட்டுக்கே நாங்கள் போயிட்டோம். அன்றைக்கி லேட்டாக போடுறதுனால பசங்களுக்கு பிடிச்சது மட்டும் கொஞ்சோண்டு ஆர்டர் பண்ணி மினிமலாக சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். மேனி எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் சூப் மட்டும்தான் வாங்கி குடிப்பாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த டிஷ்ஷும் ஆர்டரும் பண்ண மாட்டாங்க, சாப்பிடவும் மாட்டாங்க. அதனால் இங்கேருந்து கிளம்புறதுக்கும் போதே அவங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவங்க டேடி அங்கே இன்றைக்கி எங்கள் வீட்டில் டேனியாக்கு பர்த்டே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு சின்ன பீஸ் பேஸ்ட்ரி மாதிரி எடுத்து வந்திருந்தாங்க. அதையும் கட் பண்ணி அங்கேயே சாப்பிட்டோம். வீட்டில் கொடுத்த கேக்கை விட அங்கே சாப்பிட்ட கேக் நல்லா இருந்துச்சுன்னு பசங்க 2 பேரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அங்கே ஏதோ ஒரு இன்றைக்கி பார்ட்டி நடந்தது, அதனால் ஃபுல் செலப்ரேஷன் அப்படி அங்கே இருந்துச்சு. அதனால் அதையும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது நாங்கள் பெருசாக எதுவும் ஃபோட்டோ எடுக்கல. பிகாஸ் ஆல்ரெடி லேட் ஆகிட்டதுனால வந்துட்டு தான் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கிளம்ப போது ஆன மெஸ்ஸெல்லாம் கிளியர் அவுட் பண்ணிவிட்டு படுத்துட்டோம். லைஃப் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது. கிட்ஸும் பயங்கர ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடுறாங்க. அதை பார்க்கும்போது ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ இப்படி தான் எனக்கு பர்த்டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.